கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஏலியன் பூமிக்கு வருது, ஆனால் அது ஸ்பேஸ்ஷிப்பில் வராமல் ஒரு அழகான பொண்ணு வேஷத்தில் வருது. அதுக்கு நம்மளை பிடிச்சி போயெல்லாம் பூமிக்கு வரல, அதுக்கு நம்மளை வேட்டையாடணும். ஸ்காட்லாந்தில் இருக்கிற ரோடுகளில் ஃபேன் ஓட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற பசங்களையெல்லாம் அப்படியே நைஸாக அதோட வலையில விளைவிக்குது. ஆனால் அந்த மனுஷ உடம்புக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்ததால் நமக்கெல்லாம் என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு மெதுவாக ஒரு ஆர்வம் வருது. அதுக்கு ஒரு ஏலியன் கண்ணிலேருந்து நம்ம உலகத்தை காட்டுற ஒரு வித்தியாசமான படம் தான் அண்டர் த ஸ்கின். 2013 வந்த இந்த படம் ஒரு வித்தியாசமான சைஃபை த்ரில்லர்னு சொல்லலாம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க கதைக்குள்ளே போவோம். இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் போகிற மாதிரி ஒரு பொண்ணு இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசி கரெக்டான ஆக்சென்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுது. அதே நேரத்தில் ஸ்காட்லாந்து மலைப்பகுதியில் ஒரு பைக்கர் செம ஸ்பீடாக வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆபத்தான ரோட்டு பக்கமாக நிப்பாட்டுறான். அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி போன கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடியோட வெளியே வர்றான். அது அப்படியே அந்த வேனுக்கு பின்னாடி தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு மர்மமான வெள்ளை கலர் இடத்துல அந்த ஏலியன் பொண்ணு இறந்து போனவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோட மெஷனை ஆரம்பிக்க ரெடி ஆகுது. அந்த டெட் பாடி மேல ஒரு எறும்பு ஊர்ந்துட்டு இருக்கு. அதை எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பாக்குது. அப்புறம் ஒரு பாலடைஞ்ச பழைய பில்டிங்ல இருந்து வெளியே வந்த அந்த ஏலியன் வேனை எடுக்குது. அதே நேரத்துல அந்த பைக்கர் அங்கிருந்து கிளம்புறான். அந்த பொண்ணு நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு போய் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் மேக்கப் சாமானும் வாங்குது. அதையெல்லாம் போட்டுக்கிட்டு சிட்டி முழுக்க வேனில் சுற்றிட்டு ரோட்டில் இருக்கிற பசங்களையெல்லாம் ரொம்ப கவனமாக நோட்டம் விடுது. கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சி அப்படியே வண்டியை திருப்பி கொஞ்சம் அமைதியான ஏரியாவுக்கு போகுது. அங்கே தனியாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தன் கிட்ட வண்டியை நிப்பாட்டி பேசுது. அட்ரஸ் கேட்குற மாதிரி நடிக்குது. அந்த ஆளும் ரொம்ப ஆர்வமாக ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்க அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஆனால் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாரையோ மீட் பண்ண போறான்னு சொன்னதும் அங்கேருந்து அந்த பொண்ணு கிளம்பிடுது. இதே மாதிரி தான் அந்த பொண்ணு அட்ரஸ் கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே பசங்க கூட பேசுது. ஆனால் அவங்க லைஃப்ல யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனே அங்கேருந்து கிளம்பிடுது. அதே மாதிரி ஒரு டைம் போலீஸ் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுது. ஒரு வழியா யாருமே இல்லாத, அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யாரும் இல்லாத தனிமையான பசங்களை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லி வண்டியில் ஏற்றிக்குது. போகிற வழியில் அவங்க கூட நல்லா ஃப்ளட் பண்ணி அவங்கள தன்னோட வசப்படுத்துது. அப்புறம் அவங்கள ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்கு கூட்டிட்டு போய் மெதுவாக ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி சீன் போட்டு அந்த ஆளோட கண்ணு தன் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. அந்த ஆளும் ஆசையில் வேகமாக ட்ரெஸ்ஸை கழட்டி அவளை நெருங்க போக அப்படியே தரைக்குள்ள மூழ்கி அவளோட ட்ராப்ல மாட்டிக்கிறான். உண்மை என்னன்னா அந்த பொண்ணு ஒரு ஏலியன். பசங்களை வேட்டையாடி தங்க கிரகத்துக்கு உணவு அனுப்பத்தான் அது ஒரு மனுஷ பொண்ணு வேஷத்துல சுத்திட்டு இருக்கு. ஆரம்பத்துல பார்த்த அந்த இறந்த பொண்ணும் ஒரு ஏலியன் வேட்டைக்காரி தான். அவ செத்து போனதுனாலதான் அவளுக்கு பதிலாக இந்த புது ஏலியன் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. நேரம் போக போக அந்த ஏலியன் பொண்ணு தனக்கு செட் ஆகிற பசங்களை தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஒரு பீச்சுக்கு போகுது. அங்க ஒரு கப்புள் அவங்களோட குழந்தையோட விளையாடிட்டு இருக்கிறதையும் அங்கிருந்து தள்ளி ஒருத்தர் தனியாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறதையும் வேடிக்கை பார்க்குது. அவன் தண்ணியிலிருந்து வெளியே வந்ததும் அவன் கிட்ட போய் அந்த வழக்கமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணு ஒரு நாயை காப்பாற்ற தண்ணிக்குள்ள பூச்சிடுறா. ஆனா அலை ரொம்ப வேகமா இருந்ததால அவளால நீந்த முடியல. அவளை காப்பாற்ற அவ புருஷனும் பின்னாடியே குதிக்கிறான். ஆனா அவனும் தண்ணியில கஷ்டப்படுறான். இதை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீச்சல்காரன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள குதிக்கிறான். ஆனா அந்த ஏலியன் இதெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு எந்த எண்ணமும் இல்லை. செம போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நீச்சல்காரன் எப்படியோ அந்த புருஷனை கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறான். ஆனா அந்த ஆளு திரும்பவும் தான் பொண்டாட்டியை தேடி தண்ணிக்குள்ளேயே ஓடுறான். ஆனா அவன் அதுக்குள்ள அலைகளால இழுத்துட்டு போகப்படுறா. இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தியும் அவன் திரும்ப போனதால அந்த நீச்சல்காரன் ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்து விழுந்துடுறான். இப்போ அந்த ஏலியன் அவன் பக்கத்துல கொஞ்ச நேரம் அவனை உத்து பாக்குது. அப்புறம் அங்க கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த நீச்சல்காரன் மண்டையில அடிச்சு மயக்கம் போட வைக்குது. அந்த ஏலியன் அவனை தரன்னு இழுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல தவிச்சு போய் இருக்கிற அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அந்த ஏலியன் அதை கண்டுக்கவே இல்லை. சாயங்காலம் அந்த பொண்ணு டெட் பாடியை வேன்ல ஏத்திட்டு கிளம்பும் போது அந்த பைக்கர் அங்க அந்த நீச்சல்காரனோட சாமான்கள்லாம் எடுத்துட்டு போறான். அப்பவும் அந்த குழந்தை அங்க அழுதுட்டே தான் இருக்கு. இவனுங்களும் அதை எப்படியோ விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போகும்போது அந்த ஏலியனுக்கு அங்கங்க கேட்கிற குழந்தைங்களோட அழுகுரல் ரொம்ப சத்தமா கேட்குது. உதாரணத்துக்கு கார் பேக் சீட்ல இருக்கிற குழந்தை அழுகுற மாதிரி. இவ டிராபிக் லைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து கார்ல இருக்கிற பசங்க இவளை பார்த்து ரொம்ப அசிங்கமா ஆபாசமா கத்துறாங்க. அந்த ஏலியன் அவங்களை விடாம ஃபாலோ பண்ணிட்டே போகுது. அவங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கத்துல காரை நிப்பாட்டுறாங்க. இவ வேன்ல இருந்து இறங்கி அந்த பசங்களை நெருங்க போகும்போது திடீர்னு ஒரு லேடிஸ் குரூப் அங்க வரதை பார்த்துட்டு டக்குன்னு பின்வாங்குது. பார்த்தா அந்த பில்டிங் ஒரு கிளப். அந்த பொண்ணு தனியா நிக்கிறத பார்த்த அந்த லேடிஸ் குரூப் இவளை சுத்தி வளைச்சு நாங்க இருக்கோம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளப்புக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. மனுஷங்க கூட்டத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம அந்த ஏலியன் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால அவங்க இழுக்கும் போது இது எதுவுமே பேசாம போகுது. அவங்க கூடயே அந்த கிளப்புக்குள்ள இருக்கிற பயங்கரமான சத்தமும் அந்த கூட்டமும் ஏலியனை ரொம்பவே ஒரு மாதிரி பயமுறுத்திடுது. அந்த கூட்டத்தில் இருக்கிற கலவரத்தை பயன்படுத்தி
அந்த லேடிஸ் குரூப் கிட்ட இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி பின்னாடி இருக்கிற காரிடோர் வழியா ஓடுது. அங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிடணும்னு அவசர அவசரமா ஒரு கதவை திறந்தா அது எக்ஸிட் இல்ல, அது ஒரு லவுஞ்சுக்கு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க அந்த அசிங்கமா கத்துன ஆளும் இருக்கான். அவன் உடனே இவகிட்ட வந்து ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளும் அவன் கூட டான்ஸ் ஆடி அவனை அப்படியே தான் வீட்டுக்கு வர சம்மதிக்க வைக்கிறான். எப்பவும் போல அந்த ஆளு கவனம் செதறாம இருக்க இவ மெதுவா ட்ரெஸ்ஸை கழட்டி சீன் காட்டுறா. அவன் அப்படியே மயங்கி இவளோட ட்ராப்ல விழ வைக்கிறான். ஆனா அந்த ஆள் இப்போ ஒரு இருட்டான இடத்துல மிதந்துட்டு இருக்கான். அங்க ஏற்கனவே மாட்டிட்டு இருக்கிற இன்னொரு ஆளையும் பக்கத்துல பாக்குறான். அவனோட உடம்பு ரொம்ப பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, ஏதோ பனிக்கட்டியில உறைஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி கிடக்குறான். அவங்க 2 பேரும் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க வாயிலிருந்து எந்த சத்தமும் வரல. கையை நீட்டி ஒருத்தர் தொட ட்ரை பண்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த பழைய ஆளு அப்படியே மிதந்து தள்ளி போயிடுறான். திடீர்னு அந்த இருட்டு அறையில ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த ஆளு அப்படியே ஒரு பலூன் மாதிரி டப்புன்னு வெடிச்சிடறான். இப்போ அவன் இருந்த அந்த இடத்துல வெறும் சுருங்கி போன அவனோட தோல் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த ஆளோட உடம்பு அப்படியே சுருங்கி உருவம் இல்லாத மாதிரி ஒரு இருட்டுல மிதக்குது. இதை மற்ற 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த விக்டிம்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற பாகங்கள் எல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட்ல அப்படியே ஒரு வெளிச்சமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் எரியுது. அப்படின்னா அந்த ஏலியன்ஸுக்கு தேவைப்படுற சாப்பாடு போயிருச்சுன்னு அர்த்தம். மறுநாள் அந்த ஏலியன் பொண்ணு டிராபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பூ விற்கிற பையன் ஒரு ரோஜாவை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த தள்ளி நிக்கிற காஸ்ட்லியான கார்ல இருக்கிற ஆளு தான் இதை கொடுத்ததுன்னு சொல்றான். அந்த பொண்ணு அந்த பூவை வாங்கி பேசஞ்சர் சீட்ல வைக்கும் போது அங்க கொஞ்சம் ரத்த கரையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுது. பார்த்தா அவ கையில இருந்து ரத்தம் வருது. அந்த ரோஜா செடியோட முள்ளு குத்தி கை கீறிடுச்சு. அப்போ ரேடியோவில் ஒரு நியூஸ் வருது, பீச்சில் அந்த புருஷனோட டெட் பாடி கிடைச்சிருக்கணும், ஆனா அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் இன்னும் காணோம்னு சொல்றாங்க. இந்த வீக்கெண்ட் முழுக்க அவங்கள காணோம். ஆனால் இன்னைக்கு அவங்க வேலைக்கு வராதனால தான் மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. கோஸ்ட் கார்டு அவங்கள தேடி போனாங்க. ஆனால் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த தேடுதலை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஏலியன் பொண்ணு வழக்கம் போல பசங்களை வேட்டையாட வேண்டிய நேரத்தில் அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வழியாக தன்னைத்தானே கட்டாயப்படுத்திக்கிட்டு தன்னோட மிஷனை முடிக்க ஒரு ஆளை வண்டியில் ஏற்றிக்குது. ஆனால் இந்த தடவை அது முன்ன மாதிரி இல்லாமல் ஜாலியாக ஃப்ளட் பண்ணல. சொல்லப்போனால் அது எதுவுமே பேசாமல் அமைதியே வர்றதுனால அந்த ஆள் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்றான். இருந்தாலும் அவனை எப்படியும் அந்த இருட்டு அறைக்குள்ள கூட்டிட்டு போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன் வேற ஒரு இருட்டு ரூம்ல இருக்கு. அங்க அந்த பைக்கர் வந்து இவளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான். இவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியறத பார்த்து அவனுக்கு சந்தேகம் வருது. அவன் தான் ஒரு மனுஷன்னு சொல்லிக்கிறான். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லாதனால அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். புரியலையா? புரியும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ரோட்டில் நடந்து போகும்போது எதிர்பாராத விதமாக தடுக்கி விழுந்துருது. விழுந்த வேகத்தில் அதோட முகம் அப்படியே ரோட்டில் பதியுது. ஆனால் அது எந்திரிக்கவே மாட்டேங்குது. அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் அதை சுற்றி நின்று தூக்கி விட்டு உனக்கு ஒன்றும் இல்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அதை எதுவுமே காதில் வாங்காமல் அமைதியாக அங்கேருந்து நடந்து வந்துடுது. அப்படி நடந்து போகும்போது தான் முதல் முறையாக மனுஷங்களை தனித்தனி நபர்களாக பார்க்குது. அவங்களோட வயசு என்ன, ஆம்பளையா பொம்பளையா எல்லாத்தையும் கவனிக்குது. அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க வாழ்ற விதம் எல்லாம் அதுக்கு புதுசாக தெரியுது. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் வேனை ஓட்டிட்டு போகும்போது தனியாக ஒரு ஆள் நடந்து போகிறத பார்க்குது. ஆனால் இந்த தடவை அந்த ஏலியன் அவனை துரத்திட்டு போகல. திடீர்னு வேற ஒருத்தன் இவளோட வேன் ஜன்னல் கிட்ட வந்து பேசுகிறான். ஆனால் கண்ணாடி மறைச்சிருக்கிறதுனால இவருக்கு எதுவும் கேட்கல. இவள் லைட்டாக கண்ணாடி இறக்குறா. ஆனால் அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரெயின் பயங்கர சத்தத்தோட போகிறதுனால அவன் பேசுறது தெளிவாக கேட்கல. அதே நேரத்தில் அந்த ஆளோட கேங் மொத்தமாக வந்து வேனை சுற்றி வளைச்சிடுறாங்க. வண்டியை ஓங்கி தட்டுறாங்க. அதில் ஒருத்தனா வண்டி போனட் மேலே ஏறி குதிக்கிறான். அவளை வெளியே வர சொல்லி கத்துறாங்க. ஆனால் இவ ஒரு செகண்ட் அவங்கள விட்டு பார்த்துட்டு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. கொஞ்ச நேரத்தில் முகம் ஒரு மாதிரி செதஞ்சு போன ஒரு ஆளை பார்த்து வண்டியில் நிப்பாட்டுறா. எப்பவும் போல அட்ரஸ் கேட்குற மாதிரி அவனை வண்டியில் ஏற்றிக்கிறா. இப்போ அவங்ககிட்டையும் ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இவங்ககிட்டையும் எதையும் சொல்ல முடியல. அழகாக இருக்க அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதனால இவ அவங்ககிட்ட உன் கை தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஏதோ சொல்கிறா. அவனோட லைஃப் பற்றி கேட்குறா. அவன் பேச ஆரம்பிக்கிறான். மற்றவங்க தன்னை கிண்டல் பண்ணுவாங்க, தப்பா பார்ப்பாங்கன்னு பயந்துட்டு யாருமே இல்லாத நைட்டு நேரத்தில் தான் மளிகை கடைக்கே போவன்ட்டு சொல்கிறான். அவன் லைஃப்பில் யாருமே இல்லையாம்மா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தது இல்லையாம்மா. அதனால ஒருத்தரோட அன்பான தொடுதல்லாம் என்னென்னு அவனுக்கு தெரியாதுன்ட்டு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை கேட்கவே. அந்த ஏலியன் அவனோட கையை பிடிச்சு தன்னோட கன்னத்துலையும் கழுத்துலையும் வச்சுக்க சொல்லுது. அப்புறம் நைஸாக பேசி அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. இதெல்லாம் நிஜமாவே நடக்குதான்னு நம்ப முடியாமல் அந்த மனுஷன் தன்னோட கையை கிள்ளி பார்த்துக்கிறான். ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ள அந்த முகம் செதஞ்ச மனுஷனை அந்த இருட்டு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது அந்த ஏலியன். இந்த தடவை அங்கே ஒரு மர்மமான மினுமினுப்பான உருவம் அவங்கள கவனிச்சிட்டு இருக்கு. அந்த ஆளோட கவனம் அடிக்கடி அந்த உருவம் மேலே போயிட்டே இருக்கு. அதனால அவனோட மொத்த கவனமும் தம் மேலே இருக்கணும்னு அந்த ஏலியன் தன்னோட மேலாடையை கழட்டுது. அப்போ இதெல்லாம் கனவான்னு
கேட்கும்போது நம்ம 2 பேருமே கனவுல தான் இருக்கோம்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இன்னைக்கு அந்த ஆளை அவளோட ட்ராப்ல விழ வைக்க அந்த ஏலியன் தன் துணி முழுவதையும் கழட்ட வேண்டியிருக்கு. அவன் அந்த ட்ராப்ல விழும்போது அந்த ஏலியனுக்குள்ள ஏதோ ஒரு தர்ம சங்கடமான உணர்வு வருது. அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு அழுக்கான கண்ணாடியை பார்க்குது. அதுல தெரியாம தன்னோட பிம்பத்தை பார்த்ததும் அதால கண்ணை எடுக்கவே முடியாம அப்படியே உத்து பார்த்துட்டு நிக்குது. அந்த கதவு மேல ஒரு தட்டுற சத்தம் கேட்டதும் தான் அந்த ஏலியன் அப்படியே சுயநனவுக்கே வருது. இப்போதான் தெரியுது அந்த முகம் செதஞ்ச மனுஷன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு. அவனை அப்படியே அந்த பில்டிங்க்கு வெளியே கூட்டிட்டு வந்து இவன் மட்டும் வேன்ல ஏறி கிளம்பிடுவா. ஆனா அந்த ஆளு ட்ரெஸ் கூட இல்லாம என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு மயக்க நிலையில அந்த புல்வெளிகளை அலைஞ்சிட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த பைக்கர் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மலைப்பாதையில செம ஸ்பீடா வந்து ஒரு சின்ன டவுன் அடைவான். அங்க ஒரு வீட்டுல நிப்பாட்டி அங்க இருக்கிற காரோட ஜன்னலை உடைச்சு உள்ள இருக்கிற கண்ட்ரோல் மூலியமா காரோட டிக்கிய திறக்கிறான். அப்போ தோட்டத்து பக்கமா போறவன் அங்க இருக்கிற முகம் செதஞ்ச ஆளு வெளியே தாண்டி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த செகண்டே அந்த பைக்கர் அவனை தூக்கி காரோட டிக்கியில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துடுறாரு. ஆனா அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம செம ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. மறுநாள் அந்த ஏலியன் பொண்ணு ஒரு பீச்சுக்கு வருது. அந்த ஏரியா முழுக்க பயங்கரமான பனிமூட்டமா மூடி இருக்கு. அவ அங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது பறவைகளோட சத்தமும் தூரத்துல ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கிற சத்தமும் கேக்குது. சீக்கிரமா அந்த பனிமூட்டத்தை விட்டு வெளியே வந்து யாருமே இல்லாத ஒரு வெறிச்சோடின ரோட்ல நடந்து போறா. கொஞ்ச நேரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஸ்லைஸ் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்றா. அதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த ருசி பிடிக்காம உடனே அருவருப்புல துப்பிடுறா. இதை பார்த்து அங்க இருக்கிற மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அவளே உத்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. அப்புறம் திரும்பவும் ரோட்டுக்கு வர்றா. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற சின்ன டவுனை விட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறா. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் பஸ் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரு. அதனால் அவளும் வெயிட் பண்ணுறா. அப்புறம் பஸ்ஸில் போகும்போது டிரைவர் இவகிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு, ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஒரு பேசஞ்சர் இவகிட்ட ஃப்ளர்ட் பண்ண வரும்போது அந்த டிரைவர் அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்ட்டு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த ஏலியன் பொண்ணு பரவாயில்ல, அவர் ஒன்றும் பண்ணலான்னு சொல்லிடுது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் ஒன்றா பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. அந்த ஆள் தன்னோட ஜாக்கெட்டை எடுத்துட்டு, ஜாக்கெட்னா கோட் சூட் அது மாதிரி எடுத்துட்டு கொடுக்குறாரு. 2 பேரும் ஒரு மளிகை கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே சில பொருட்களை வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தன்னைத்தானே பார்க்குறாங்கன்றத அந்த ஏலியன் ரொம்ப கவனமாக உசாராக கவனிக்குது. அந்த ஆள் இவங்க 2 பேருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு காமெடி ஷோவை ஓட விடுறாப்புல. அந்த ஏலியன் பொண்ணு சாப்பாட்டை தொடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த காமெடியெல்லாம் அதுக்கு புரியாததால் அது சிரிக்கவும் சிரிக்காது. பாத்திரம் கழுவும் போது அந்த ஆளு ரேடியோவில் வர்ற மியூசிக்கை கேட்டுக்கிட்டே அந்த ரிதமுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ஆட்டுறான். அப்போ அந்த ஏலியனும் அந்த மியூசிக்கை கேட்டுட்டு மெதுவாக கையால் தாளம் போடுது. ஒரு வழியா மனுஷங்க பண்ணுற விஷயத்தையெல்லாம் அது கற்றுக்க ஆரம்பிக்குது. தூங்குற நேரம் வந்ததும் அந்த ஆள் இவளுக்கு கொஞ்சம் டீயும் ஒரு ஹீட்டரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கெஸ்ட் ரூமில் இவளை தனியாக தங்க விட்டுட்டு போகிறாப்புல. அந்த ஏலியன் தான் துணிகளெல்லாம் கழட்டி கண்ணாடியில் தன்னோட உடம்பை பார்க்குது. முதல் முறையாக தன்னோட உடம்புல ஒவ்வொரு டீட்டெயிலையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்குது. அதே நேரத்தில் அந்த பைக்கர் அந்த பழைய வீட்டில் இருக்கிற அந்த அழுக்கான கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டான். அவன் தன்னோட டீமை எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு இந்த விஷயத்த சொல்லி இவளை தேடி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஏலியன் பொண்ணும் அந்த ஆளும் சேர்ந்து வெளியே வாக்கிங் போகிறாங்க. வழியில் ஒரு பெரிய தண்ணி தேக்கத்தை பார்த்ததும் அந்த ஆளை இவளை தூக்கிட்டு அந்த பக்கமாக அப்படியே கடந்து போகிறான். அடுத்து அவங்க 2 பேரும் ஒரு பழைய கோட்டைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த உயரத்தை பார்த்ததும் அந்த ஏலியனுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுது. அந்த ஆள் ரொம்ப அன்பாக பேசி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வைக்க சொல்கிறாப்புல. அப்படியே ஒரு கீழே கூட்டிகிட்டு வரான். திரும்ப வீட்டுக்கு வந்ததும் அந்த ஏலியன் கண்ணை மூடிட்டு அந்த ஆளு தன்னை கிஸ் பண்ண விடுது. அப்போ விஷயம் அப்படியே அடுத்த லெவலுக்கு போகுது. 2 பேரும் பெட் வரைக்கும் போறாங்க. ஆனா அந்த ஆளு நெருங்கும் போது அவனுக்கு எதுவும் பண்ண முடியல. அந்த ஏலியன் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு லேம்பை போட்டு நல்லா உத்து பாக்குது. அப்பதான் தெரியுது அதுக்கு அந்த இடத்துல துளைகளே கிடையாதுன்னு. அந்த மனுஷ உடம்புங்கிறது ஏலியனுக்கு வெறும் ஒரு காஸ்டியூம் மாதிரி தான். ஒரு மனுஷனா முழுமையான அனுபவத்தை எப்பவுமே அடைய முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஏலியன் ரொம்பவே உடஞ்சு போயிடுது. உடனே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த மலையில் அங்கேருந்து ஓடி போயிடுது. காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது இவ அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை மீட் பண்ணுறா. அவர் வந்து இவகிட்ட தனியாக இருக்கிறது நல்லதில்லை, ஆனால் இந்த இடத்துல வழி தவறு போகிறது ரொம்ப ஈஸின்னு வார்னிங் கொடுக்குறாரு. இவ கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு அப்புறம் மலை ஏறுறவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கல்வீட்டை பார்க்குறா. உள்ளே போய் அங்கே இருக்கிற அந்த அடுப்பில் படைஞ்ச கறியை பார்த்து உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் தன்னோட கோட் ஜிப்பை போட்டுட்டு அப்படியே ஒரு மூலையில் படுத்து தூங்கிட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ரேஞ்சர் இவளோட அனுமதி இல்லாமல் இவளை தொட்டுட்டு இருக்கான். பயந்து போன இவ உடனே அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறா. அவன் பின்னாடி வர்றாருன்னு அப்பப்போ திரும்பி பார்த்துட்டு வேகமாக ஓடுறா. காட்டுக்குள்ள ஒரு பெரிய செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு யாரும் வரலையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறா. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ரோட்டுக்கு ஓடி வந்து அங்கே நிற்கிற ஒரு லாரிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. யாரும் இல்லை, லாரியில் டிரைவர் யாரும் இல்லை. அதனால இவ போய் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறா. அந்த நேரத்தில் அந்த ரேஞ்சர் ரோட்டில் வந்து நிற்கிறான்.
அவனை பார்த்து பயந்து போன அந்த ஏலியன் பொண்ணு ஹெல்ப் கேட்டு லாரியோட ஹார்னை ரொம்ப வேகமாக அடிக்கிறா. ஆனால் அங்கே யாருமே வரல, காட்டுக்குள்ளே யாரும் வருவா. இப்போ வேற வழியே இல்லாமல் அவள் திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த ரேஞ்சர் அவளை காட்டுக்குள்ளே துரத்திட்டே வர்றான். கொஞ்ச நேரத்திலேயே அவளை பிடிச்சு தரையில் தள்ளிடுறான். அவன் மேலே ஏறி உட்காந்து காயப்படுத்தி ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ஏலியன் பொண்ணு அவனை விடாமல் எதிர்த்து போராடுறா. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அவன் பிடியிலிருந்து தப்பிச்சிட்றா. ஆனால் அந்த ஆள் தன் கையை பார்த்து அப்படியே சாக்காகி நிற்கிறான். அவன் அவ்வளோ வெறியில் ட்ரெஸ்ஸை இழுத்து கிழிச்சதுனால அவளோட அந்த மனுஷ வேஷத்துல இருந்து தோலும் சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துடுது. இதை பார்த்து அந்த ரேஞ்சர் பயத்தில் அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறான். என்னடா அதுன்னு. அந்த ஏலியன் அப்படியே தலை சுற்றி வழியில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் மயங்கி விழுந்துருது. அதுக்கு அந்த பிஞ்சு போன மனுஷ காஸ்டியூம் கல்றதை தவிர வேறு வழி இல்லை. அதனால மனுஷ தலையை தான் மடியில் வச்சுக்கிட்டு அந்த கண்கள் சிமிட்ரியை உத்து பார்த்துட்டு இருக்கா. தான் என்றைக்குமே ஒரு முழு மனுஷியாக இருக்க முடியாதுங்கிறத ஒரு கசப்பான்மை உண்மையான அவள் புரிஞ்சுக்கிறா. திடீர்னு அந்த ரேஞ்சர் அங்கே திரும்ப வர்றான். ஆனால் அவன் இப்போ வெறும் கையிலோட வரல, பெட்ரோல் கேனோட வர்றான். அந்த ஏலியன் மேலே பெட்ரோலை ஊற்றுறான். அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே நிலைமை கைமீறி போயிடுச்சு. அந்த ஆளை ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு அவன் மேலே போட்டுடுறான். அந்த ஏலியன் பொண்ணு உடம்பு முழுக்க நெருப்போட ஓடுது. ஆனால் கொஞ்ச நேரத்துல அப்படியே விழுந்து செத்துடுது. மலை உச்சியிலிருந்து இதையெல்லாம் அந்த பைக்கர் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த ஏலியனோட உடம்பு மெதுவாக எரிஞ்சு சாம்பல் ஆகிறத வேடிக்கை பார்க்குறான். யார் அவன் தெரியல. அவளோட அந்த மனுஷ உடம்பு எரிஞ்சு கரியாகி வானத்தில் கரும்போகி அப்படியே கலந்து போகுது. படமும் முடியுதுங்க. கதை புரியல. கதை புரியாத மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அப்பவும் புரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கதையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறத விட அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். கிறிஸ்டோபர் நோலன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒரு அனுபவம். இதே மாதிரி இன்னும் நிறைய இதோட பெட்டராக கூட பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களை எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.